ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெயவராகி. ஓம் நம சிவாய. நவராத்திரி நன்னாள். இன்னைக்கு ஆயுத பூஜை. இரவு இரவு 1 மணிக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். விளக்கே அம்மாவோட அருளால தீபம் ஒளிர்வடைகின்றது. சரஸ்வதி நமஸ்தபியம் வரதே காமரூபிணி கரிஷ்யாமி சித்திர் பௌதமே சதா. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாமே சரஸ்வதிக்காக சொல்லுவாங்க. ஆயுத பூஜைனால எதுக்கு ஆயுதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா கேள்வி உண்டு. இந்த காலத்தில் நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்மளுடைய படிக்கின்ற நூல்கள், அதுக்கப்புறம் எழுதுகோள்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டுகின்ற வாகனம், அது சம்மந்தப்பட்டது, கணக்கு புக்கு, வங்கி காசோலை, இது மாதிரி எல்லாம் ஏடிஎம் கார்டுலேருந்து எல்லாம் வைப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா குழந்தைங்கள் கல்வியிலிருந்து ஆரம்பிச்ச எல்லா வகையிலுமே பெரியோர் வரை அம்மா சரஸ்வதி அம்மாவோட அனுகிரகம் வேணும் அப்படின்றத ஒவ்வொரு 3 நாட்களாக சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 நாட்கள் கொடுத்து இந்த 3 சக்தி இணைந்து தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி தான் அந்த அரக்கனை எதிர்த்து தசமி வெற்றி தேடி தந்த நாட்கள். அந்த காலத்துலனா அரசர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஆயுதங்களை எல்லாம் வேண்டிட்டு கொற்றவை போன்ற, வராகியம்மா போன்ற கொற்றவை வேண்டிட்டு தான் போவாங்க. பின்பு அதற்காக நன்றி செலுத்துவாங்க. அதனோட அடிப்படையில தான் ஒவ்வொரு அரசர்களுக்கு தொடர்ந்து தான் ஒவ்வொரு இல்லத்துலேயும் அதே மாதிரி ஆயுதங்கள் நம்ம என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அதெல்லாம் வைக்கிற பழக்கம் நமக்கு. இதனால் அதால் அந்த வருடம் முழுதும் அந்த ஆயுதங்களால் எந்த தொந்தரவு வரக்கூடாது. நம்ம உபயோகப்படுத்துகின்ற வாகனங்கள், அந்த காலத்துல தேர்ப்படை, காலற்படை, யானைப்படை. இந்த காலத்துல நமக்கு என்னென்னா உபயோகமா இருக்கோ அதெல்லாம் வைக்கிறோம். அதுதான் ஐதீகம். எல்லா வகையிலும் சிறப்பு இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு வழிபடு தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அதீத சக்தி நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அதீத சக்தி யார் அப்படின்னா சரஸ்வதி அம்மனுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு. நாரதருடைய அம்மா, பிரம்மாவினுடைய மனைவி, என்றைக்குமே வெண்தாமரை வீற்றிட்டு இருக்கவங்க அம்மா. சிவபிரானை போல இவங்களும் வீணை நாதம் பிரியை, வீணை வாசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த அம்மா கலைகளுக்கெல்லாம் தெய்வம். சரஸ்வதி அம்மனுக்கு சரஸ்வதி அஷ்டோத்திரம், அதே மாதிரி சகலகலாவள்ளி மாலை படித்தா ரொம்ப நல்லது. திருக்கடியூர் அபிராமந்தாதி படிக்கும்போதே கூடவே சகலகலாவள்ளி மாலை வரும். யாரெல்லாம் சகலகலாவள்ளி மாலை படிக்கிறாங்களோ அவங்கள சகல விதமான கலைகளிலும் கல்வியிலும் சிறந்திருப்பாங்க. அதை பற்றி ஒரு விஷயங்களும் நான் திருப்பியும் கூட உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கலைத்தொழில் மட்டுமல்லாமல் இயலிசை, நாடகம் மட்டுமல்லாமல் அம்மனுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. சரஸ்வதி அம்மனுக்கு சரஸ்வதி அம்மன் மாங்கல்ய பலத்தை கொடுக்குறவங்க. மாங்கல்ய பலத்துக்கான ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் சரஸ்வதி அம்மனுடைய பெயர் தான் வரும். அதுதான் பெரிய விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ சரஸ்வதி அம்பிகையை கும்பிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம மாங்கல்ய பலத்தோடையும் இருப்பாங்கன்ற ஒரு ஐதீகம். இதை பற்றியே நான் தொடர்ந்து காயத்ரி மந்திரங்கள், இறைசக்தியோடைய மந்திரங்கள், இறைசக்திக்கு உண்டான பரிகாரங்கள், ஸ்தலங்கள், அந்த பரிகாரம் கூட ஸ்தலங்களுடைய கூடிய பரிகாரங்கள். இஷ்டத்துக்கு சித்தர்கள் அது சொன்னாங்க, இந்த கற்பூரத்தை இங்கே வைக்கணும், வெட்டி வேற இங்கே வைக்கணும், வாசலை இதை கட்டி விடணும், அதை கட்டி விடணும், புதுசாக பிரண்டியை வைக்கணும், பிரியாணி இலையை வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் மாதிரி சொல்ல போகிறது இல்லை. அது இல்லாமல் பெரியோர்கள், மூத்தோர்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களே காயத்ரி மந்திரங்கள்லேருந்து கொடுத்துருக்காங்க, சில பாடல்கள்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு தான் என்னோட அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர் தான். அந்த கோள்கள் மையமாக கொண்டு இயங்கினாலும் நம்ம கர்மா பிரகாரம் நடந்தாலும் கர்மாவை மாற்ற முடியுன்றது நவகிரக நாயகி அம்மா. அது அப்போ இறைசக்தி அருளால் நம்ம இந்த கர்மாவிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது தான் பெரிய விஷயம். அந்த வகையில் வரக்கூடிய முன்னோர்கள் தெய்வீகமானவங்க. அதாவது இப்போது எடுத்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் திருமைச்சூர்னா
அங்கே அயகிரீவர் சலித்தாம்பிகையே வசினின்ற வாக்கு தேவதைகள் வாயாக வெளியில வந்து அந்த தேவதைகள் மூலமாக அயகிரீவர் உணர்ந்து அந்த அயகிரீவ பகவான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணி அந்த அகத்தியர் அந்த லலிதா சகஸ்நாமத்தை உள்வாங்கி கொண்டு அதில் மயங்கி அதில் ஈடுபாடு கொண்டு லலிதா நவரத்ன மாலை பாடியது. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அம்சம் உள்ள ஒரு பரிகார விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுப்பேன். மற்றபடி மற்றவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பச்சை கற்பூரம், வெட்டி வேறு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். முன்னோர்கள் வழி வழியாக வந்தது. இப்போ சமீப காலம் வர பரிகாரங்கள் தானே பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா கேட்டால் கூட இப்படின்னா பண்ணியிருக்க கேட்டீங்க, இது என்னடி புது கதையாக இருக்கே, இதெல்லாம் நான் செஞ்சோம், பூஜை பண்ணுற கோயிலுக்கு போவோம், அது கூட பெரியவா எப்போ கூப்பிட்றாலோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவோம், அப்படி தான் பேசுவாங்க. அப்பத்தா ஆச்சிமார்கள் அம்மாவனை கேட்டு பாருங்க, இவங்க யார் இப்போ சமீப காலத்தில் என்னென்னவோ புதுசு புதுசாக சொல்கிறாங்களே, அதெல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து இவங்க சொல்கிறதா தான் இருக்கும். அது மாதிரி பலர் சொன்னது கிடையாது. அந்த பலர் முன்னோர்கள் பழமொழிகளாக வந்து முன்னோர்கள் இந்த மாதிரி ஐகிர மூலமாக அகத்தியர் சொன்ன மாதிரி காயத்ரி மந்திரங்களாக நாயன்மார்கள் பாடிய விஷயங்களாக அந்த மாதிரி ஒரு பரிகார பாடல்களை தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் சரஸ்வதி அம்பாள் மாங்கல்யத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான ஸ்லோகம், அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பகிர போகிறேன். அஸ்ட்ரோ விமன் தேர்ட் ஐ அப்படின்னு என்னோடய அஸ்ட்ராலஜி சேனலில் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆன்மீகமான தெய்வீகமான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல அரிய தகவல்கள் உங்களுக்கு வரும். என்னுடைய 91 ஆரம்பித்தேன், அப்பத்துலேருந்து அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு சொல்லும் பொழுதும் ஜாதகம் பார்த்துட்டு தான் சொல்வேன். பிரசன்ன ஜாதகம் 2-3 போடுவேன் அவங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி. எல்லா அதுலேயும் எனக்கு கிடைச்ச அஸ்ட்ராலஜி அனுபவங்கள், ஜோதிட ரீதியான அனுபவங்கள், அந்த நேரத்தில் சமயபுரத்து அருளாக ஜக்கம்மா அருளால் பிரசன்னத்துலேயும் எந்த அளவுக்கு கோள்களோட நிலை அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரகம் ஆயிருக்குன்றத ஜோதிடத்தில் இருக்காது. ஆனால் அதுக்கான பிளானட் பொசிஷன்லாம் அம்மா எனக்கு வாக்கு காமிச்சு சொல்ல வைப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா அறிவியலுடன் தொடர்புடைய, ஆன்மீகத்தோடு தொடர்புடைய, இரசக்தியோடு தொடர்புடைய ஒரு சேனல் அஸ்ட்ரோ விமன் தேர்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இந்த சரஸ்வதி அம்மனுக்கு உண்டான மாங்கல்ய பலம் சேர்க்கும் பதிகத்தை நான் சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்பிகை நம்ம ஆயுத பூஜையை மட்டும்தான் கும்பிட்றோம். ஆனால் தினமுமே எவ்வளோக்கு சரஸ்வதி அம்மனை வழிபடுறோமோ, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி 3 சக்திகளுமே நம்ம வந்து வழிபடணும். மகாலட்சுமி தாயார், இச்சாசக்தி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் அம்பாள், அதே மாதிரி சக்தி, எந்த வித சக்தியாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து இச்சாசக்தியாக, ஞானசக்தியாக, கிரியாசக்தியாக இருக்கிறத தினமும் முப்பெரும் தேவிகளை நம்ம தினமும் கும்பிட நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து அதீத முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் சகலகலாவல்லி மாலையை சொல்லிங்கன்னா தொழில் அவ்வளோ பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்க பிள்ளைகளுக்கு அந்த சகலகலாவல்லி மாலையை போட்டு விட்டாலே போதும், அந்த அந்த அவங்களையும் அறியாமல் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அயகிரிவரும் சரஸ்வதி அம்மனை வழிபட்டாலே போதும் கல்வி கடாட்சம் வரும். அதே போல் வராகி அம்மா வழிபடும் போது பிள்ளைகளுக்கு வாக்கு சித்தி வரும். படித்தது ஞாபகப்படுத்தி ஆசிரியர் முன்னாடி நல்ல வாக்குவன்மையோட சொல்கின்ற செயல்பாடு வரும். இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சரஸ்வதி அம்பிகை பல தெய்வங்களை உள்ளடக்கியவங்க, பல கடாட்சத்தை அனுபவிக்கவங்க. என்றைக்குமே அவங்க கையிலேருந்து வீணை நாத ஒளிகள் இருக்கும். அது அந்த சப்த ஸ்வரங்கள் ஒளி பிரபஞ்சத்திலே நாத சக்தியோடு இயக்கி கொண்டிருக்கின்ற அது அற்புதமான ஒரு அம்பிகை தான் சரஸ்வதி அம்பிகை. அவங்கள பற்றியும் அதிக தொடர் கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். வராகி அம்மாவை பற்றிய தொடர்ந்து அதிசயங்கள், அற்புதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதீத சக்தியுடைய அந்த அம்பிகையை வழிபடுங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்ற இந்த நவகிரக நவராத்திரி நேரத்தில் நம்ம வழிபடுத்த முப்பெரும் தேவியர்களும் தினமும் வழிபட்டு பாருங்கள். இமாலய சாதனை, இமாலய வெற்றி எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது பிரத்யட்ச உண்மை.
நான் வாழ்க்கையில் கண்ட அனுபவம் என் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கர்மாவை மீறி கூட கடந்து வர முடியும். எத்தனை கட்டுகளையும் கடந்து வர முடியும். சரஸ்வதி கோயில் போகணும்னு நினச்சேன். போகிற வழியில் கூகுள் மேப்பில் அந்த சரஸ்வதி கோயில்னு காட்டிடுது நான் ஒரு வழியில். ஆனால் அங்கே யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. சாதாரணமாக பிள்ளையார் மாதிரி கோயிலில் ஒரு சரஸ்வதி கோயில் வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி கூத்தனூர் சரஸ்வதி பக்கத்துலேயே தான் போனோம். ஆனால் நான் மங்களாம்பிகை பார்க்கணுன்ற ஆசையில் அதையும் நான் வந்து விட்டுட்டேன். திருப்பியும் சரஸ்வதி அம்மனுக்காகவே கூத்தனூர் சரஸ்வதினா போய் பார்த்துட்டு வரணும். சாரதாம்பாள் தான் சரஸ்வதியாக இருக்காங்க. சோட்டானிக்கரை அம்பிகையில் முப்பெரும் சக்திகளில் சரஸ்வதி அம்பிகையும் ஒன்று தான். மூகாம்பிகையாக கிளம்பி வரும்போது சரஸ்வதி கடாட்சமாக தான் வராங்க. மூகாம்பிகையும் கலைவாணி சரஸ்வதி தான். சோட்டானிக்கரை அம்பிகையும் கலைவாணி சரஸ்வதி அம்சம் தான். இவங்களெல்லாம் பார்த்தா கூட நமக்கு சரஸ்வதி கடாட்சம் வரும். லலிதா பரமேஸ்வரின்ற சக்தியில் தான் அத்தனை பிற தெய்வங்கள்லாம் உருவாகியிருக்கு. லலிதாம்பிகையை வழிபட்டாலே போதும், சரஸ்வதி கடாட்சம் வரணும். நம்ம நினைக்கிறது பழிக்கணும், நம்ம வாக்கு சித்தி ஆகணும். நம்ம யாரோட கலந்து உரையாடினாலும் அந்த வார்த்தைகள் தவறாகாது, கஷ்டத்தை கொடுக்காம நம்மளுக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கணும். அப்படின்னா என்றைக்குமே சரஸ்வதி அம்பிகை தான். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதான்னு சொல்லிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் வந்து அம்பிகை தருவாங்க. சரஸ்வதி மட்டும் கூப்பிட்டுட்டானா கண்டிப்பாக உடனே வருவாங்க. அவங்க அவங்க அணிகிற வெண்மை ஆடை போல தான் அவங்களோட உள்ளமும் ரொம்ப தூய்மையானது. எங்கெல்லாம் தூய்மையான உள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா தெய்வசக்தி வருவாங்க. குறிப்பாக சரஸ்வதி வருவாங்க. வராகி அம்மா போல தான் சரஸ்வதி அம்பிகையும். மனசால தியானம் பண்ணி மௌன தியானத்திலேயே நீங்கள் சரஸ்வதி அம்பிகையை கொண்டு வரலாம். அம்பிகை கலைவாணியாக வரும். அவங்க வீணை நாதம் கூட உங்களுக்கு காதில் ஒலிக்கும். உங்கள் பிள்ளைகளும் நல்ல ஞானத்தோட அறிவோடு வருவாங்க. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்னா கூட சரஸ்வதி அம்மனை வழிபட மனநிலை தெரியாகும், சித்தி புத்தி தெளிவாகும். சந்திரனை மனத்துக்காரகன், சந்திரனை வெள்ளையாக இருப்பாங்க, நிலா ஒளி. அதே மாதிரி தான் சரஸ்வதி அம்பிகையும் இருப்பாங்க. அந்த அம்பிகை நமக்கு என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி பாடிய பாடல், என்னோட சகோதரிகள் அடிக்கடி பாடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் கேட்ட பாடல். நான் முறையாக சங்கீதம்னா கற்றுக்கல. ஆனால் அடிக்கடி இந்த சரஸ்வதி பாடல் தான் நாங்கள் ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாடுவோம். சரஸ்வதி முன்னாடி பாடுவோம். அந்த பாடல்லையே அம்பிகையோட அருள் பற்றிய தெரியும். இசையின் இன்ப வெள்ளத்தில் உங்களை நீந்த கூப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளோ இசைத்திறமை எனக்கு இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை அதுமா அம்பிகையை நினைக்கின்ற வாய்ப்பு, அம்பிகை முன்னாடி அந்த பாடலை பாடுகின்ற பெருமை ஏன்னா என் தாய் கற்றுக் கொடுத்தது கல்வி வளம். அதே மாதிரி இந்த இசை அந்த பாடலும் போதித்தது. சின்ன வயசுலேருந்து தாலாட்டு பாடும்போது கூட குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டு தான் பாடுவாங்களாம். அதால் எங்கள் எல்லாருக்குமே கேள்வி ஞானத்தில் தான் இந்த பாடல்னால் கற்றுட்டோம். அம்பிகையோட அருளை பாருங்க. தாயே சரஸ்வதியே அம்ப தாயே சரஸ்வதியே தயவு செய்து வாயேன் தயாபரியே கலைமகளும் புராணிய தாயே சரஸ்வதியே தாயே சரஸ்வதி நீயே துணை என்றெண்ணி நீயே புகழோடு வரமொரு தயாபரியே தாயே சரஸ்வதியே தயவு செய்து வாயே தயாபரியே சங்கீத விஸ்வாசினி சதுர்வேத சாஸ்திரிய வித்யாதாயினி சிங்கார ரூபிணி ஸ்ரீதேவி மகள் கல்யாணி சிங்கார ரூபிணி ஸ்ரீதேவி மகள் கல்யாணி எங்கள் பிழை பொறுத்து என்றும் இன்பம் தருவாய் தாயே சரஸ்வதியே தயவு செய்து வாயேன் தயாபரியே கலைமகளும் புராணிய தாயே சரஸ்வதியே 4 வேதங்களையும் தந்த அந்த பிரம்மனிடமிருந்து நமக்கு மீட்டு கொடுத்தவங்க தான்
சரஸ்வதி அம்பிகை. சரஸ்வதி அம்பிகையுடைய மகன் நாரதர், அவர் தான் இரண்யனுடைய பிள்ளை பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணவர். நாரத உபதேசம் பல நற்செய்திகளை நமக்கு நல்வாக்குகளை கொடுத்துருக்கு. ஏன் என்ற காரணம் என்றால் பிரம்மதேவன் சரஸ்வதியுடைய மகனாக பிறந்ததன் காரணமாக இசையாலையும் சரி உண்மையாலும் சரி சரஸ்வதி தெய்வ எல்லா அருளையும் பெற முடியும். எல்லாம் வல்ல கலாவல்லியாக இருக்கின்ற சரஸ்வதி அம்பிகையை வணங்கும் போது நமக்கு தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, தன விருத்தி, சக்தி விருத்தி, அதே மாதிரி வாக்கு சித்தி, எல்லாமே அஷ்ட ஐஸ்வரங்க எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நவராத்திரியோட அந்த கடைசி 3 நாளில் மொத்தத்தையும் சேர்த்து சரஸ்வதி அம்மன் கொடுப்பாங்க. சக்தி கிட்டே இருந்தும் மகாலட்சுமி கிட்டேருந்து வாங்கி தன்னுடைய கலைகளையும் ஞானத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்து அதுலேருந்து வெற்றியை தருவாங்கன்றதுக்காக தான் சரஸ்வதி அம்பாளை கடைசி 9 நாட்களில் 3வது நாட்கள் 3 நாட்கள் கும்பிடுகின்றோம். கடைசியாக ரொம்ப சாந்த ஸ்வரூபினி, அமைதியின் உருவம். மூகாம்பிகை போனாலும் நீ சரஸ்வதி அம்பாளை நினச்சி பார்க்கலாம். சாரதா பீடம்னாலே சாரதான்றதே சரஸ்வதி அம்பாள் தான். சோட்டானிக்கரையிலும் சரஸ்வதி அம்பாளை பார்க்கலாம், கூத்தனூர் சரஸ்வதியை பார்க்கலாம். அம்பிகை எங்கெல்லாம் நூல்கள் இருக்கோ, எங்கெல்லாம் கல்வி இருக்கோ, எங்கெல்லாம் ஞானம் இருக்கோ, எங்கெல்லாம் வாக்குவன்மை இருக்கோ, எங்கெல்லாம் மந்திரங்கள் வேதங்கள் நல்ல ஒரு தெய்வீக கருத்துகள் தமிழ் மந்திரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் சரஸ்வதி அம்பிகை இருப்பாங்க. எங்கெல்லாம் தூய்மை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சரஸ்வதி அம்பிகை இருப்பாங்க. சரஸ்வதி கடாட்சம் என்றைக்கும் நமக்கு இருக்கட்டும். அவங்க கடாட்சம் இருந்தால் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சக்தியோட அம்சம், லக்ஷ்மியோட அம்சமும் எல்லாம் இணைந்து கிடைக்கும். என்றைக்குமே தினமுமே ஆயுத பூஜை மட்டும் இல்லை, தினமுமே சரஸ்வதி அம்பிகை வழிபட்டு பாருங்க. அடுத்த வருடத்துக்குள்ள நீங்களே எனக்கு சொல்லுவீங்க, வராகி அம்மா போல சரஸ்வதி அம்பிகை எவ்வளோ சிறப்பு வாய்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை அளவுக்கு நான் உங்களோட இத்தனை தெய்வீக கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன்னா ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனல் மூலமாக தான். வராகி அம்மா தான் நம்மளை இணைக்கும் பலமாக இருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் 3 மாதம் 3 அமாவாசை பௌர்ணமிக்குள்ளே நிறைய விஷயங்கள் அம்மா நடத்தி காட்டுறாங்க. அது என்னுடைய துணை இருக்கின்ற கண்ணாத்தா சமயபுரத்தாக்க கோடான நன்றி. என்றும் நல்லதே நினைப்போம், என்றும் நன்மையை செய்வோம். மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்ற வெற்றி வர வேண்டும் என்பதற்காக தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக இருக்கின்ற அந்த முப்பெரும் தெய்வியர்களை தொழுதுகின்றோம். அந்த அம்பிகை என்ற அம்சம் இன்றைக்கு ஆயுத பூஜையில் சரஸ்வதி கடாட்சத்தோடு உங்களுக்கு என்றும் கலைவாணி அருளோடு, கலை மலைமகள் அருளோடு, அலைமகள் அருளோடு இணைந்த ஒரு வெற்றி சக்தியாக சாமுண்டீஸ்வர அம்சத்தோடு என்னைக்கும் அம்பிகை துணை நிற்கட்டும். வராகி அம்மா என்றுமே நமக்கு இணைக்கும் பலமாக வலிமையும் வழித்துணையாக நமக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.